அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கையை பத்தி தெரியாது, பேருங்க அண்ணா என்ன சொன்னாருன்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதிமுகன்ற கட்சி எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்றைக்கு ஆணவத்தின் உச்சத்திலே பேசுவதை ஒரு தொண்டனாக இருந்து நான் கண்டிக்கிறேன். அதிமுக தான் இப்படி இருக்குன்னா இன்னும் சில கும்பல்கள் புதுசா கிளம்பி இருக்கு. நம்ம அறிவு திருவிழா நடத்தி 4 நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு விழா நடக்குதுன்னு. திருடனுக்கு தான் போலீஸ்காரரை பார்த்து பயம். எப்படி திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும், அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு அதே நான் திருப்பி சொல்றேன். எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க? ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கற்றிருக்கிறோம் என்று. காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்க என்றத இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த இடத்துல தவறு இருக்கோ அதை தான் நீங்க சரி பண்ணணும். அப்ப நீங்க சொல்றது போலி வாக்காளர்கள், அந்த போலி வாக்காளர் யாருன்னு கண்டு அவங்களதான் நீக்கணும். இது அவசரமா கொண்டு வரும்போது ஒரு நடுக்கம் வருது. அப்ப வேற ஏதோ நோக்கம் இருக்கு. இது மன உளைச்சல் இருக்காங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம். இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என்பதுதான் தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பொறுமையாக அவர்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்றவாறு எஸ்ஐஆர் நடத்தலாம் தான் காங்கிரஸ் உடைய பார்வை. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவது யார், அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய அரசியல் கட்சி எது, அப்படி என்றால் யாரை எதிர்த்து கடுமையாக பேச வேண்டும் என்பதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது அவருடைய பேச்சில் மீண்டும் திமுக எதிர்ப்பு தான் வெளிப்பட்டு இருக்கிறதே தவிர உண்மையிலேயே எஸ்ஐஆர் எதிர்ப்பு வெளிப்படவில்லை, பாஜக எதிர்ப்பு வெளிப்படவில்லை. பூத் லெவல் அலுவலர்கள் கடுமையான பணிச்சுமையில இருக்காங்க. அவங்க வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டே கூடுதலாக தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த பணியும் செய்ய வேண்டி இருப்பதனால கடுமையான பணிச்சுமைக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். எனக்கு என்னன்னா, நான் நிறுத்துற வேட்பாளர்களுக்கே வாக்கு இருக்குமான்னு தெரியல கலைக்க. அப்ப அந்த நேரத்துல ஐயோ அப்படின்னா நீ சரியா பிப்ரவரி 10-15 தேர்தல் தேதி அறிவிச்சிருவ. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முழு அதிகாரம் போயிடும். அப்புறம் மார்ச் ஏப்ரல் தேர்தல். அப்புறம் ஐயோனாலும் அம்மானாலும் எனக்கு வாக்கு வராது. அப்போ நான் என்ன செய்யறது? இந்த நாட்டில் பிறந்ததுக்கு நான்கிட்டு தான் சாகணும். கல்லோட்டு போடுவதற்கான வாய்ப்பை தேடி தலைவர்கள் செய்கிறாங்க மாயாஜால வேலை. இதற்கெல்லாம் அதிமுக இடம் கொடுக்காது. தமிழகத்தினுடைய முதல் பெரிய கட்சி அதிமுக, மத்தியில் பெரிய கட்சி பாஜக. இந்த 2 கட்சிகள் மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இன்னும் பல கட்சிகள் எங்களோடு கூட்டணி சேருவதற்கான காலம் நேரம் இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் என் கருத்தை சொல்றேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னாலும் அதுக்கான சூழல் அமைந்து விட்டால் யாராக இருந்தாலும் அது ஏற்றுதான் ஆகணும்.